இன்னைக்கு ஜாதகத்தில் கடன் ஏற்படுற அமைப்பு அப்படின்றத நாம் கண்டுபிடிக்கலாம். நானே என்னுடைய பதிவுகளில் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த தசாபுத்தி வருகிற போது கடன் ஏற்படும். அதே மாதிரி கடன் இருந்ததுன்னா கடன் தீர்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள், நம்ம போக வேண்டிய கோவில்கள், இது எல்லாம் பற்றியும் நான் உங்களுக்கு வேறு வேறு பதிவுகளில் கொடுத்துருக்கேன் இல்லையா? ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். விருச்சிக லக்னம், லக்னாதிபதி நீசம், குரு நீசம். இவருக்கு செவ்வாதசை தொடங்கின உடனேயே நிறைய கடன் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அவர் சொன்னார், எனக்கு தொழில் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது, 3 தலைமுறையாக நாங்கள் அந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செவ்வாதசை ஆரம்பித்த உடனேயே எனக்கு தொழில் சரியாக போகலை, ரொம்ப கடன் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடனை சமாளிக்கிறதுக்காக வெளியில் பணம் வாங்கி எனக்கு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாரு. அந்த செவ்வாய் தசையிலேயே குரு புத்தி வந்தபோது கடன் பிரச்சனை தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு நான் சில கோவில்கள் சொன்னேன். கடன் பிரச்சனை தீருமா, ஏன்னா நம்ம நிவர்த்தி ஸ்தானம் இதெல்லாம் வேற பார்ப்போம் இல்லையா, எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், எப்போ மறுபடியும் நல்ல நேரம் வரும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பொதுவாகவே நான் சொல்லுவேன், ஜோதிடர்கிட்ட போனாவே நம்ம பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்தந்த தசாபுத்தி வருகிற வரைக்கும், அல்லது கோவில்களுக்கு போய் கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டுமே தவிர நம்ம பிரச்சனை உடனே தீந்துரும், இப்போவே தீந்துரும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்றத நான் தொடர்ந்து என்னோட பதிவுகளில் சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு செவ்வாய் தசையில் குரு புத்தி அந்த சமயத்தில் தான் ரொம்ப கடன் பிரச்சனை தாங்கவே முடியல. நாங்கள் எங்கள் சொந்த ஊரையே விட்டு வந்துட்டோம் அப்படின்னாரு. 3 தலைமுறையாக தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஊரை விட்டு செவ்வாதசையில் கடன் பிரச்சனை ஆரம்பித்து அது குரு புத்தியில் ரொம்ப பிரச்சனை வந்த உடனே நாங்கள் ஊரை விட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு கூட யாருக்காவது இந்த மாதிரி கடன் பிரச்சனையெல்லாம் இருந்தது அப்படின்னா அதற்குன்னு இருக்கக்கூடிய தலங்கள், அதற்குன்னு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை நம்ம பண்ணணும். அப்போ கோவிலுக்கு போனாவே கடன் பிரச்சனை தீந்துருமானா அதுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு வழிபாடை செய்கிற போது வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி உழைத்தால் பொருளாதாரம் உயர்ந்து கடன் தீரும். அப்படிதான் நாம புரிஞ்சுக்கணுமே தவிர கோவிலுக்கு போன உடனே கடன் தீந்துருமா அப்படின்னா இதுதான் பதில். நாம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். உழைக்காம பணம் வராது. இப்போ இவருக்கு நான் என்ன கோவில் சொன்னேன் அப்படின்னா, ஆண்டார்குப்பம் முருகன் கோவில். நீ சென்னையிலேருந்து அந்த பொன்னேரி பகுதி இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் வரும் ஆண்டார்குப்பம் முருகன் கோவில். அங்கே பாலசுப்ரமணியராக முருகப்பெருமான் காட்சி தருகிறார். அந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யாருக்காவது ஜாதகத்தில் இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள், முக்கியமாக செவ்வாய் தசை நடக்கும்போது, செவ்வாய் புத்தி நடக்கும்போது, செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை ஆண்டார்குப்பம் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.